ஹாய் guys, வெல்கம் டு ஃபுட்டி கோல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கோகோனட் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இது செய்கிறதுக்கு நம்ம மாவு ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து நம்ம மாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்க ஆரம்பிக்கலாம். நம்ம போலி செய்கிறதுக்கு வந்து மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் போலி கரெக்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ போலியோட மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுன்னா 1/2 கப் விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்பட்டது. அதாவது 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா மாவு உரட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை வந்து நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃப்ரை ஆனதும் நம்ம இது கூட சுகர் சேர்த்திக்கலாம். 1/4 கப் நாட்டு சர்க்கரை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லத்தை துருவி அதை கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் தேங்காய், 1/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம பால் மாதிரி கையில் செஞ்சு பார்த்தோன்னா அந்த ஷேப் வந்து நல்லா ஹோல்டாகி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து ஹோல்டாகி வந்துடுச்சு, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இது வந்து மறுபடியும் ஒரு 2 டைம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து குட்டி குட்டி பால்ஸை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதிலிருந்து ஒரு பால் மட்டும் எடுத்து இந்த மாதிரி கையிலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை ஒரு பால் மாதிரி செஞ்சு சென்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் அது சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி செஞ்சதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் வந்து மாவோட எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெளியே வந்து உள்ளே இருக்க ஃபில்லிங்கோட கலர் தெரிஞ்சாலும் ஃபில்லிங் வெளியே வராது. பிகாஸ் மைதா மாவு வந்து மேலே எப்படி ஒரு லேயர் இருக்கும். இதேமாரி நம்ம கிட்ட இருக்க எல்லா பால்ஸையும் செஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கல் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை மேலே வச்சிடலாம். ஒரே டைமில் வந்து நீங்கள் 2 கூட செய்யலாம். போலிக்கு மேலேயும் வந்து லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏர் வந்து நல்லா உள்ளே போய் நல்லா குக் ஆகி வரும். ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான போலியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பை பாய், ஹேவ் ஃபன்.